ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். Rejoicing in hope, patient in tribulation, continue instant in prayer. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாய் அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வசனத்துல 3 பார்க்கிறோம். ஒன்னு என்ன? நம்பிக்கை. நம்பிக்கையில் என்ன இருக்கணும்? நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். 2வது உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்கணும். 3வது ஜெபத்துல உறுதியாய், ஒரு உறுதி இருக்கணும். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இந்த வசனத்தை 3 காரியங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இது என்ன நம்பிக்கை? சொல்லுங்க பார்ப்போம். என்ன நம்பிக்கை? யார் மேல? பாருங்க, இது என்ன நம்பிக்கை என்று யார் மேல் நம்பிக்கை வைத்து சந்தோஷமாய் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவ மேல என்ன செய்யணும்? நம்பிக்கையாய் இருக்கணும். அவருடைய வருகையை நோக்கி சந்தோஷமா இருக்கணும். அவர் வருகையின் நம்பிக்கையால். என்ன நம்பிக்கை? வருகையின் நம்பிக்கை. இந்த மன்னன், இந்த ராஜாதி ராஜா எப்பொழுது நம்மை சேர்க்க வரப்போகிறார்? அவருடைய வருகை எப்பொழுது இருக்கலாம்? நாம் நினைக்காத நாளிகையிலே வரும். ஆகவே அந்த வருகையின் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை எத்தனை பேருடைய இருதயங்கள்ல இருக்கு? இந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிறோமா? நம்ம ஆலயத்துக்கு போனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர்கள் அன்பு கூறும்போது நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்கா பாருங்க. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இவைகளில் அன்பே பெரியது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு நம்பிக்கை, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். எனக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறார், இந்த பூமியில எனக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்று நீ அந்த நம்பிக்கையில நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். Blessed in the man that trust in the Lord and whose hope the Lord is. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. யார் மேல நம்பிக்கை வைக்கணுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என் ஜனமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே, அவரே நமக்கு தஞ்சமாய். ஆண்டவர், உம்மை விட்டா நான் யாரிடம் போவோம்? நீரே எனக்கு அடைக்கலம், நீரே உயர்ந்தவர், நீர் சமாதானத்தை தருகிற தேவன். அவருடைய நாமத்தில் என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் மேலேயே என்ன செய்யணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சி உள்ளவன், கொடுத்து வச்சவன். அப்ப பாருங்க, அவர் மேல் நம்பிக்கை, கர்த்தரையே நம்பிக்கையா இருக்க வேண்டும். மனுஷரை ஒருபோதும் நம்ப கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனும் கர்த்தர் மேல், அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். வருகையின் நம்பிக்கையால் ராஜாதி ராஜா எப்பொழுது வருவார் என்று அந்த வருகையின் நம்பிக்கையால் நாம் சந்தோஷமாய் காணப்பட வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று பார்க்கிறோம், நான் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்பதின் அர்த்தம் என்ன? நாம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். அது அர்த்தம் பல விதத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தர் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நாம் சார்ந்து ஜீவிப்பதில் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுதான் அதுக்கான பொருள். ஆகவே அவரவே சார்ந்து அதான் பார்க்கிறோம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக என்று நான் வாசிக்க கேட்டோம். அப்ப கர்த்தரில் என்ன செய்யணும்? நான் கர்த்தர் மேல் முழுமையாக ஒரு நம்பிக்கை வைக்கணும். அறவுற நம்பிக்கை இல்ல, முழுமையாக நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நாம் சார்ந்து. ஒரு சிலர் ஊழியர்களை சார்ந்து இருப்பாங்க, ஒரு சில விசுவாசிகளை, தீர்க்கதரிசிகளை. அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனை என்னையே நீ சார்ந்து இருக்க வேண்டும். அதான் பார்க்கிறோம். கர்த்தரையே நாம் சார்ந்து ஜீவிப்பதில் நாம் அதுல தான் சந்தோஷமா இருக்கணும். அந்த வசனம் அதான் குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கிறோம். For surely there is sound end, and then expectation shall now be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை, என் ஜனமே, ஒருபோதும் உன் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நீ சார்ந்து ஜீவிக்கிறாய். அவரை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம் என்று அவரையே நீ சார்ந்து இருக்கும்போது நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் இந்த கால வேளையில ஒவ்வொரு இருதயங்களிலும் அவர் பேசுகிறார். என் ஜனமே, நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாம் காணப்படும் போது பாருங்க, சிறந்த நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கு தருவார், சமாதானத்தை தருவார். தேவ சத்தத்தை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் நாமத்தில் நம்பிக்கை வைத்தா இவைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று நாம் பார்க்கிறோம், நாம் நெருக்கத்தின் நேரங்களில் என்ன செய்யணுமா? கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கிற தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் கர்த்தரில் சந்தோஷமாக காணப்படுவேன் என்று நாம் அறிக்கை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் நெருக்கப்படுகிற நேரங்களில, நாம் கண்ணீரின் பாதைகளில நம்மை காண்கிற தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் கர்த்தரில் சந்தோஷமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், நாம் விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதைகளிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு இருப்பது மனுஷர் அல்ல, தேவன் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த தேவன் இருக்கிறார். என் ஜனமே, மூன்றாவது பார்க்கிறோம், நமக்கு தோல்விகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் அவரில் சந்தோஷமாக காணப்பட வேண்டும். எத்தனை பேர் கர்த்தரில் சந்தோஷமா இருக்கிறோம்? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். For whatsoever things were written aforetime were written for our learning, that we through patience and comfort of the scriptures might have hope. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் இந்த இடத்துல பார்க்கிறோம், உபத்திரவத்தில் நீங்க எப்படிதான் இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். அத தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இதுல போதனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த உபத்திரவங்கள் வரும்போது நீ பொறுமையாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை, அவர் நாமத்து மேல் நம்பிக்கை வச்சா பாருங்க, ஒரு கர்த்தர் தாமே நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கி தட்டக்கூடாது, எடுத்து வை, அங்க இங்க வை, இங்கே பார். அப்ப சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதம் 5வது வசனம்.
My soul wait the only upon and God, for my expectation is from him. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறோம் பாருங்க. வந்து அந்த இடத்துல தாவீது ராஜா சொல்றார், என்ன சொல்றாரு, வந்துட்டு என் ஆத்மாவே, அவருடைய ஆத்மாவே சொல்றார், என் ஆத்மாவே, எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு, அவருடைய சமூகத்தில் அமர்ந்துரு. நான் நம்புகிறது அவராலே வரும். யாரால வரும்? ஏசப்பா தருவார், கர்த்தரால் வரும். என் நம்பிக்கை வீண் போகாது, ஒருபோதும் என் நம்பிக்கை வீண் போகாது. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லுகிறார். இந்த தாவீது ராஜா எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்க. அவர் பாருங்க எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு, மனுஷரை நோக்கி நீ அமர்ந்திருக்க வேண்டாம். என் சமூகத்துல, தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். ஆவி ஆத்மா சரீரமே நாம் அமர்ந்திருப்போம். வந்துட்டு நான் என் உள்ளத்துல நினைக்கிறது, அவர் நாமத்தில் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அந்த நம்பிக்கை ஒருபோதும் என்னை கைவிடாது. பாருங்க, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண்டவருடைய நாமத்தில் நம்பிக்கையா இருக்கணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். Rejoice in the Lord always, and again I say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க எப்படி இருக்கணுமா? சின்ன பிள்ளைய சொல்லுங்க, எப்படி இருக்கணும் கர்த்தருக்குள்ள? சத்தத்தை உயர்த்தி. பாத்தீங்களா? வந்து அது சின்ன பிள்ளைய இருதயத்துல அப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கணுமா? சந்தோஷமா நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஆண்டவரை நோக்கி துதிப்பீங்க. ஐயோ ஆண்டவர் சந்தோஷம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டு சொல்ல முடியாது. ஒரு 10 கோடி ரூபாவை அவங்க முன்னாடி தூக்கி வச்சா அந்த இதுல சந்தோஷம் இருக்காது. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். பச்சை மிளகா கடித்தது மாதிரி சோர்ந்து இருக்க கூடாது. ஆகவே நீ சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கும் போதுதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம். The hope of the righteous shall be gladness, but the expectation of the wicked shall rest. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து பாருங்க, நாம் நீதிமான்கள் அருந்தா அதிகாலையிலும் மாலையிலும் நாம் ஜெபிப்போம். நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா நாம் காணப்படுவோம். எத்தனை பேர் அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணீங்க, வேதத்தை வாசிச்சீங்க? கைகளை உயர்த்துவோம், வலது கரத்தை உயர்த்துவோம். பாருங்க, ஜெபம் இல்ல, ஜெபிக்கணும். ஜெபம்னா தான் நம்ம ஜெபிக்காம இருந்துட்டு வந்துட்டு அது யார் மறுபடியும் வையாங்க சிங்கிய வாங்க, இந்த பயல்கிட்ட இங்க வை, முன்னாடி வை, இங்க வா. அதெல்லாம் பெரிய ஆளுக பார்த்து அதை வாங்கி வைக்கணும். திசையை வேற பக்கம் திருப்பக்கூடாது. நல்லா ஆண்டோடைய வார்த்தையை கவனிக்கணும். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், வந்துட்டு நம்ம ஜெபிக்கணும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். அதிகாலை வேலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவன். வாரம் தான் சொல்றோம். ஆனா செகிட்டு விரியன் என்ன செய்யாது? அது வாரு காது கேட்காத மாதிரி கிடைக்கும். காது உள்ளவன் கேட்க கிடவன். ஆகவே வந்து நீங்க ஜெபிக்கணும். ஆசீர்வாதம் இல்லைன்னா எப்படி வரும் ஆசீர்வாதம்? நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கும்போது ஈஸியான ஒரு காரியம் தான், ரொம்ப கஷ்டமே இல்லை. வேதத்தை வாசிக்கிறது கஷ்டமா? ஜெபிக்கிறது கஷ்டமா? எது பணம் கொடுக்க போறீங்களா, காசு கொடுக்க போறீங்களா? ஒன்றும் இல்லை. உங்க இருதயத்துக்குள்ள இயேசு வரும்படியாக நீங்க இருதயத்தில் இடம் கொடுக்க போறீங்க. பாருங்க, வந்து ஜெபிக்க போறீங்க. ஜெபித்தா உங்களுக்கு லாபம் தான். அப்ப ஒரு 500 ரூபா தாராங்க ரேஷன் கடையில, கவர்மெண்ட்ல தாராங்கன்னா லைன்ல நிக்கிறாங்க. இப்ப தேவன் கோடிக்கணக்காக தரப்போறாருங்க. அவர் சமூகத்தில் இருந்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். கர்த்தர் வந்து நம்மளை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இருக்கிறனா
சகல விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் இருக்கிறோம், சும்மா இல்ல. தேவன் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு நீங்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பார்த்தா எச்சி ஊறும், அது எப்படி கசப்பா இருக்கா ருசியா இருக்கான்னு தெரியாது உங்களுக்கு. சிக்கன் பிரியாணி ஒவ்வொருக்குமே வேறு வித ருசிகள் இருக்கு. நீங்க ருசித்து பார்க்கணும் அதோடைய சுவை எப்படி இருக்கிறது என்று. ஒரு சிலர் கொடுத்துட்டா அவங்க மாங்குன்னு வாயில போட்டுருவாங்க, அள்ளி ஜோமுன்னு ஸ்தோத்திரம் பண்ணி அது ருசித்து ரசித்து என்ன செய்யணும், சாப்பிடணும். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவது என்ன செய்யணும், நான் ருசித்து பார்க்கணும். தேவ சமூகத்தில இருந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போது கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும், மெல்லிய சத்தம். அந்த சத்தம் வந்துட்டா ஆனந்த கண்ணீர் உங்களுக்குள்ள வரும். இந்த சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மெல்லிய சத்தம், தேவ சத்தத்தை நீங்க கேட்கணுமா இல்லையா? ஆகவே பாருங்க, அதான் சொல்றாரு பவுல் சொல்றாரு, அவர் சிறைச்சாலையில இருந்தாங்க. அந்த ஆண்டோடைய நாமத்தை சொன்னது நிமித்தம் பிடிச்சு போட்டாங்க. அந்த இடத்துல என்னதான் இருந்தாங்க, பவுலும் சீலாவும் பாடி துதித்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. நீ கஷ்டப்படும் போதுதான் தேவனை நோக்கி என்ன செய்யணும், துன்பத்தின் நேரத்துல தான் ஜெபிக்கணும். பணம் எல்லாம் இருக்கிற போது ஜெபிக்கிறது பெருசு இல்ல. நீ ஒன்றும் இல்லாத நேரத்துல மனப்பூர்ணமாக காணிக்கும் தசமமாகவும் கர்த்தருக்கு செலுத்தணும். வந்துட்டு நீ இருக்கும்போது நீ கொடுக்கறது ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். இந்த விதவை பாருங்க, 2 காசை தன்னையே போட்டாள், அது பொருள் அதுதான் பாருங்க. ஏழை அந்த விதவை கொடுத்தா, பெரிய பணக்காரெல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் அங்கீகரிக்கல. இருக்கும்போது கொடுக்கறது ஆண்டவர் விரும்ப மாட்டார். இல்லாததுல நீ மனப்பூர்ணமா தாராயா, அது தராத பட்சத்துல உனக்கு சமாதானம் கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. பாருங்க, ஒவ்வொரு பகுதியிலும் நீ சந்தோஷமா காணப்படணும்னா கர்த்தருக்கு நீ தர வேண்டியதை தரணும். ஆவி ஆத்மா சரீரத்தின் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பார்க்கிறோம். மகிழ்ச்சி உண்டாகணும். புலம்பல் 3வது அதிகாரம் 24வது வசனம், 955வது பக்கம், 955வது பக்கம் பழைய ஏற்பாடுல. The Lord is my portion in my soul, therefore will I hope in him. புலம்பல் 3வது அதிகாரம் 24வது வசனம், 955வது பக்கம். எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தர் என் பங்கு. யார்தான் பங்கு? கர்த்தர் தான் என் பங்குப்பா. நீங்க நம்பிக்கையோட இருக்கணும் என்று என் ஆத்துமா சொல்லும். என் ஆத்துமா, உங்க ஆத்துமா சொல்லுதா கர்த்தர் தான் என் பங்கு? எத்தனை பேர் சொல்றோம் பாருங்க, என் ஆத்துமா சொல்லுதுன்னு சொல்றாரு. ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருப்பேன். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் அங்கங்கும் போகக்கூடாது, அதுல கட்டுப்படுத்து பெரும்பாடாவில் இருக்கு. தேவ சமூகத்தில் இருங்க. கர்த்தர் என் பங்கு என்று பார்க்கிறோம். என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். எத்தனை பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் என் ஜனமே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 3வது அதிகாரம் 17 28 வரை நான் வாசிக்கும் பொழுது, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து. இந்த வசனத்துல எல்லாரும் எடுத்துக்குங்க. தானியேல் 3வது அதிகாரம் 17 18 வரை பார்க்கிறோம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்தார்கள், கர்த்தரையே நம்பி இருந்தார்கள், கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. 17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற 28வது வசனத்தை வாசிப்போம். 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை தவிர பாருங்க, அவங்க தேவனை தவிர என்ன செய்யல, அவங்க தேவனையும் சேவித்து பணியாமல், அவரையே தெய்வத்தை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, அவரையே கர்த்தரையே நம்பி இருந்தாங்கப்பா. ராஜா சொல்றாரு பாருங்க, ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா.
இப்ப பாருங்க வந்து கர்த்தர் என்ன செய்யறாரு, வந்து விடுவிக்கிறார். இந்த இடத்துல 3 பேரை போட்டாங்க. ஆனா 4வது தேவ புத்திரருக்கு சாயலாய் 4வது நபர் உலாவுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சாங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாங்க. கர்த்தரையே நம்பிக்கையா இருந்தாங்க. இந்த நம்பிக்கை வீண் போகல என் ஜனமே. பாருங்க, அவர் பொற்சலை நிறுத்தினார். அந்த தெய்வமெல்லாம் தெய்வம் இல்ல, என் கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவர், அவர் பேசுகிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன் என்று கர்த்தர் மேலேயே உயிருள்ள தேவன் மேல் வந்து அவங்க ஜீவனுள்ள தேவன் மேல் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஒரு முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். கர்த்தர் விடுவித்தாரா இல்லையா? ராஜாவின் நாவிலிருந்து சாட்சி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் கர்த்தர் நாமத்தின் மேல், அவர் நாமத்தில் நம்பிக்கை வச்சா ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், நம்மளை தேவன் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? ஒரு சிலர் பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள், ஒரு சிலர் பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள், ஒரு சிலர் புய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். இப்ப சொன்ன நம்பிக்கை யாவும் நம்மளை ஏமாற்றி விடும் என் ஜனமே. ஒரு நாள் ஏமாற்றி விடும். நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும். ஏதாகிலும் வேணுமா? ஒரு 2 வீலர் வேணும், ஒரு கார் வேணும். வேணும்னா நீங்க யார்கிட்ட தான் கேட்கக்கூடாது, மனுஷர்கிட்ட கேட்கக்கூடாது. ஆகவே நீங்க ஆண்டவர் தேவ சமூகத்துல உட்கார்ந்து, நான் முழுமையா இன்னும் வந்து ஒரு சில காரியத்துக்கு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கல. சின்ன சின்ன ஜெபத்துக்கே போல நான் ஆண்டவர் முழங்கால் படிக்கிட்டு திறப்புல நிற்கும் போது பாருங்க, வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போதும் கூட வந்துட்டு அவர் நிறைவான தேவன் நமக்குள்ள வந்துட்டு அந்த குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என் ஜனமே. ஆகவே வந்துட்டு அந்த கால வேளையில வந்திருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? பிள்ளைகள் மேல் இருக்கா? இந்த கால வேளையில் நோக்கி பார்ப்போமாக. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக மாட்டாங்க. உயிர் போற வேலையா கூட இருக்கலாம், தேவ சமூகத்திலேயே போகணும். பாருங்க, அதுதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒருபோதும் நீ அங்க விசேஷத்துக்கும் போகக்கூடாது. எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டுமே, யாராவது செத்து போனாலும் நீ போகக்கூடாது. வேத வசனம் அதுதான். மூத்த பிள்ளை சாகும்போது நான் போகலைங்க, வந்து அங்கே கேட்டு பாருங்க, போகலை. நான் ரேட்டாக தான் போனோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாருங்க. நான் ஜெபத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து உபவாச விசேஷ ஒரு ஜெபம் அது நான் தான் வச்சிருக்கிறேன் பாருங்க. வீட்டில் தான் அங்கே போய் விட்டுட்டு வந்தோம் பார்த்துக்கிற சொல்லி வந்துட்டு பாருங்க. நான் போகவே இல்லையே, ஏன்னா நியமிச்ச இந்த ஜெபம் நல்லபடியாக முடிக்கணும். எனக்கு பிள்ளையோட தேவ சமூகம் தான் முக்கியம். பிள்ளை எங்கே இருக்கு, அது போயிட்டு அங்கே ஆண்டவர் உன் மடியில் இருக்கு. ஆண்டவரே நான் எதுக்கு கவலைப்படணும் சொல்லுங்க பார்ப்போம். வந்துட்டு அது பொய்யல்ல, உண்மை. வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதை முடிச்சுட்டு தான் போனோம். இந்த தகவல் போன் வருது, அந்த நிமிஷத்துல தான் வருது. ஜெப குறிப்பு விடும்போது இந்த மாதிரி ஜெபிச்சுக்குங்க, என்ன ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வருது, இறந்துட்டாங்க. அதான் மூத்த புள்ள பாருங்க. வந்துட்டு நான் எதுவும் கவலைப்படலையே, மவனை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். நாளைக்கு கேசரிக்கிண்டு ஸ்வீட்டு, நாளைக்கு பிரியாணி 2-3 வகை வச்சு நல்லா சந்தோஷமா சாப்பிடணும் ஜனம் பாருங்க. பூரா வச்சு முடிச்சுட்டேன். முடித்த பிறகு ஜெப குறிப்புங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆட்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, வேற சமைக்க ஆள் இல்லை, நம்மளே செய்யணுமே சொல்லிட்டு செஞ்சு சந்தோஷமா செஞ்சோம். எது நான் கவலைப்படலையே, சந்தோஷமாக இருக்கணும் நம்ம. ஆகவே இந்த பரிசுத்த ஆராதனையை கெடுத்து எங்க போனாலும் இந்த சந்தோஷம் உனக்குள்ள கிடைக்காது. அப்ப கர்த்தருக்குள்ள சந்தோஷம் இருக்குன்னா ஓடி வரணும் பாருங்க. இன்னும் ஒரு சில இருதயங்களை கர்த்தர் ஊற்றப்படலை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலை. வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உங்களால் வீட்டில் இருக்க முடியாது பாருங்க. வந்துட்டு ஆரம்பத்தில் பார்த்தா அப்படி எப்படின்னு காத்திருப்பு கூட்டம், அந்த கூட்டம் எல்லாம் வந்துருவாங்க. வந்துட்டு இப்ப கடைசியில பார்த்தா என்ன பின் வாங்கி போறாங்க. ஆகவே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்க வருவாங்க, வந்துட்டு அவங்க வருவாங்க, வந்தா வரட்டும், நம்ம ஜீவன் தப்பி போகணும். வந்து தேவ சமூகத்துக்கு சனிக்கிழமை இருக்கிறவங்கள நீ கூட்டு வரணும். பல்லு போன கிழவிய நிறைய இருப்பாங்க பாருங்க. அந்த கிழவிகள்லாம் வெட்டியால பேசிக்கிட்டு இருக்கும். கிழவிகள் சொல்லும் கட்டுக்கதைகளுக்கு நீங்க விலகி இருங்கள். தேவ சமூகத்துல உட்கார்ந்தா ஸ்தோத்திரம் பண்ணும். ஆகவே ஒரு சில குடும்பத்தை கெடுக்காம இருக்கும், அது நன்மையா இருக்கும். ஆகவே நீங்க ஒரு சில கூட்டு வந்து இந்த காத்திருப்பு கூட்டம் சனிக்கிழமை இருக்கு, நாங்களாம் தான் ஜெபிக்கிறோம் பாருங்க. இதை பத்தி நான் எதுவும் கவலைப்பட்டதே இல்லை. நான் சொல்லிட்டேன், சொல்லாம இருந்தா தான் உங்க ரத்தப்பலி என் மேல் சேரும், நானும் வரிக்கு போக முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்நிய பாஷை தேவன் தந்துட்டாருன்னா 1 நிமிஷம் வீட்டில் இருக்க முடியாது, வந்துருவாங்க. கிடைக்கல அவ்வளவுதான் இல்ல. அப்ப பரிசுத்த ஆவியை
பெற்று ஒரு சிலர் அந்நிய பாஷை பெற்றிருப்பாங்க. அது அனல் மூட்டணும், சார்ஜர் ஏற்றணும். செல்லில் சார்ஜரு வாரத்துக்கு ஒரு நாளாவது என்ன செய்யணும், சார்ஜர் ஏற்றணும். ஒவ்வொரு செல்போனு வந்து பார்க்குறோம் 3 நாள் 1 வாரம் கூட நிற்கும் சார்ஜர். அப்போ அதுக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் ஆகிரும். சுவிட்ச் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அதுக்கு தான் காத்திருப்பு கூட்டம். நீ அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கணும். வீட்டில் நீ பேசலாம். வீட்டில் சனிக்கிழமை ஆண்டவர் ஏன் நியமிச்சிருக்காரு, நம்மளா வீடுகளில் வந்து ஆராதனை எல்லாமே அங்கேயே நடத்துறதுக்கு அது கிடையாது. வந்துட்டு சபை கூடி வருதல் ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறார். இங்கே வந்து என்ன செய்யணும், காத்திருப்பு கூட்டம். உனக்கு கொடுத்த அந்நிய பாஷையை நீ பெருக்கணும், பேசணும், சார்ஜர் ஏற்றணும். ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்க, அது ரொம்ப கடினம். 2வது கடினம். ஆகவே ஒன்று போல இருக்கணும், என்னைக்கும் ஒன்று போல இருக்கணும். குடும்பத்தோடு வந்து சனிக்கிழமை உங்களுக்கு தோது இருக்கு, தோது இல்லைன்னா பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கணும், கூட்டுவாங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் நல்லா துதிங்க. புதுசாக வர்றதுனால உங்களுக்கு சாப்பாடு நான் அன்னைக்கு நான் போட்டு தந்துடுறேன் பாருங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் உபவாசத்தோடு இருக்கணும், மத்தியானம் சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். சனிக்கிழமை வந்து காத்திருப்பு கூட்டம் முடிஞ்சு உபவாசத்தோடு தான் இருப்பாங்க. நீங்கள் முடியாததுனால சாப்பாடும் ஆயத்தமாக்கி தருகிறோம். ஆகவே நீங்கள் ஆலயத்தில் இருப்பதே வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும். தாவீது அதை சொல்கிறார், இந்த ஆலயத்தில் உள்ள சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. ஆகவே இந்த தாவீது சங்கீத புஸ்தகத்தை சொல்றாரு, ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் என்ன செஞ்சேன், மகிழ்ச்சியாயிருந்தேன். இந்த மகிழ்ச்சி வரணுமா இல்லையா? ஆலயத்துக்கு போவோன்னு ஒருத்தர் சொன்னா அப்படியே முகம் தொங்கி போயிருது. ஆலயமா, ஐயோ வேணாம், அப்படியே எரியுது, பிசாசு உனக்குள்ள உட்கார்ந்துருக்கான். ஆலயத்துக்கு போவோன்னு எத்தனை பேர் நீங்க கூப்பிட்டுருப்பீங்க. காலையில வாங்கப்பா ஓய்வு நாள், வா ஜெபிப்பா, மகிழ்ச்சியா இருப்போம். உள்ள ஆண்டவர்ல பிசாசு இருக்கிறதுனால போக விடாது பாருங்க, அது எரியும். ஆலயமா, இன்னைக்கு நல்ல மட்டன் சிக்கன் எடுத்து சாப்பிடணும் ஆலயத்துக்கு பாருங்க, அப்படி பிசாசு சொல்லி தருவான். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சி உண்டாகணும். ஆலயத்துக்கு போவோம் என்று அவங்க எனக்கு சொன்ன போது எனக்குள்ள மகிழ்ச்சி, அளவில்லாத மகிழ்ச்சி எழும்பினது. தாவீது சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய நாமத்துல நம்பிக்கையா இருக்கணுங்க. அப்படி நம்பிக்கை இருந்து சார்ஜர் ஏத்தணும். கர்த்தர் பேசுறார், கர்த்தர் பேசுறார். எப்படி பேசுவார்? நீ தேவ சமூகத்தில் இருக்கணுமா இல்லையா? காத்திருப்பு கூட்டங்களை நீ என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவனாக நீ காணப்பட வேண்டும். அந்நிய பாஷை அடையாளத்தோட தீர்க்க தரிசனம் வரம் எப்படி கிடைக்கும்? வந்து அந்நிய பாஷை பெற்றவங்க தீர்க்க தரிசனம் வரம் உடையவங்க சனிக்கிழமை வந்து சார்ஜர் ஏற்றணும், காத்திருக்கணும். சும்மா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சும்மா பேசல, நாங்களே பேசல பாருங்க. கர்த்தர் இப்படி பேசுறாருன்னா ரகசியம். நாள் சனிக்கிழமை நீங்க காத்திருந்து தேவனுடைய பலனையும் அவருடைய வார்த்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும். என் சூழ்நிலையெல்லாம் அவர்கிட்ட சொல்ல முடியாது. நம்மளை எப்படி இருந்தோ நம்மளை ரட்சித்தார். அதை நம்ம மனசுல கொண்டு வந்து நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கும்போது பாருங்க வரணும். நீங்க நல்லா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாய், சமாதானமா இருக்க முடியாய், சகலவித ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு எழுந்து பிரகாசிக்க முடியாகவே இப்படியாக தேவன் உங்களோடு அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வாசிக்கிறோம் எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றார்? கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே மனுஷன் நம்பிக்கை ஒருபோது நீங்க வைக்காதீங்க. பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க, அம்மா அப்பா மேல நம்பிக்கை வைக்காதீங்க, சொந்த பந்தத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க, இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வேண்டாம். ஒரு நாள் நம்மளை ஏமாற்றி விடும். நம்மை வானத்தையும் பூமியையும் நம்மளை சிருஷ்டித்த அந்த தேவனுடைய நாமத்துல நம்முடைய நம்பிக்கையை இந்த கால வேளையில வைப்போமாக. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் வந்து என்னால முடியும், எனக்கு பலன் இருக்கு பாருங்க, அப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை விட்டு விலகிறவனாயிருக்கிறான். மனுஷன் மேல் நம்ம நம்பிக்கை இருந்தா அவன் வந்து வேலை பார்த்து கொடுத்தாத்தான், எங்க வீட்டுக்காரர் வேலை பார்த்து கொடுத்தாத்தான், அவன் என்ன தப்பு பண்ணாலும் கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்பிக்கை யார் மேல இருக்கு? கணவன் மேல இருக்கு. கணவன் மனைவி ஒரு நாள் கை விட்டுருவாங்க. நம்பிக்கை கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கணும். நீ எவ்வளவு கொடுக்கறது பெருசு இல்லை. இந்த விதவை பாருங்க, உண்டானவைகளை போட்டு விட்டாள். அப்ப தன்னையே கர்த்தருக்கு தரணும். தப்புன்னா நீ கண்டிக்கணும். கண்டிப்பு எந்த இடத்துல இருக்கோ இந்த ஜனங்க அந்த இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகாது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்கன்னு பார்க்கிறோம்.
அப்ப மனுஷர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகுற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, நாம் யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் காணப்பட வேண்டும் என்றும் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, உபத்திரவத்திலே நீங்க என்ன செய்யணும்? பொறுமையாயிருங்கள். முதலாவது என்ன பார்த்தோம்? நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் நம்மோடு பேசுற வார்த்தை என்ன சொல்லுங்க? முதலாவது பூம செய்கையிலே காமிச்சு பேசும். நமக்கு வாயை கொடுத்துருக்காரு வந்துட்டு. ஆகவே வசனத்தை நல்லா கவனிக்கிறேன். நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அவர் நாமத்துல சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இப்ப அவங்க சந்தோஷம் வெளியில வரணும். சந்தோஷம் எப்படின்னா வந்து சிரிச்ச முகமாக இருக்கணும். ஐயோ கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். பாருங்க, ஆராதனை பகுதியில போன வாரத்துக்கு முந்தின வாரம் பெரிய ஒரு அதிசயம். காற்று அப்படி சுருண்டு வருது. அங்க கூலிங்கா நல்லா அந்த பிரிட்ஜை திறந்த எப்படி இருக்கும் அந்த காத்து மாதிரில அது வாசனையா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வர்றத அது ஒரு பவுடர் வாசனை அந்த மாதிரில இல்ல. அவருடைய வாசனையே இந்த உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த வாசனையே இல்லை. அவ்வளவு அழகா என்னை நோக்கி அப்படியே வந்து என் மேல என்ன செய்யுது? நிரப்பி அப்படியே கடந்து போகுது. பாருங்க, ஆவியானவர் வந்து அப்ப வந்து அப்படி அந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தால் நான் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, உபத்திரவத்துல நாம் பொறுமையாக இருக்கணும். நமக்கு உபத்திரவம் வரும்போது பொறுமையாக இருக்க வேண்டும். ஆவியின் கனியில நாம் பார்க்கிறோம். ஆவியின் கனியோ நீடிய பொறுமை என்று இந்த 9 வித ஆவியின் கனியில நீடிய பொறுமையை பற்றி நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். கலாத்தியர் வந்து அந்த 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. போதும். அப்ப 9 வித ஆவியின் கனிகளிலேயே அதுல என்ன இருக்கா? நீடிய பொறுமையை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீடிய பொறுமை என்பது என்ன? நமக்கு துன்பங்கள் ஏற்படும் போது நாம் ஒருத்தவங்க வையும் போது நாம் என்ன செய்யணும்? நாம் வையாமலும் கோபம் கொள்ளாமலும் நம்மை பிறர் இகழும் போது நம்மை பரியாசம் பண்ணும் போது ஒரு காரியத்துக்கு நீண்ட தாமதங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீண்ட தாமதம் வரும் வந்து பாருங்க. அந்த தாமதம் நீண்ட தாமதங்கள் வரும்போது ஏற்படும் போது பிரச்சனைகள் துன்பங்கள் தொடர்ந்து வரும்போது நாம் அமைதியாக இருக்கும் குணம்தான் நீடிய பொறுமை. எத்தனை பேருக்கு நீடிய பொறுமை இருக்கு? ஒரு வார்த்தை சொல்ல முடியல, ஒரு வார்த்தை உதடு தொங்கி போயிருது. ஆகவே நீடிய பொறுமை உனக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, தாளந்த கூட அவர் பார்க்கல. எதைத்தான் அவர் கனியத்தை எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த 9 வித ஆவியின் கனிகள், அன்புல இருந்து கடைசி கனி இச்சை அடக்கம், இந்த 9 வித ஆவியின் கனிகள் நமக்கு மிகவும் அவசியம். சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். I waited patiently for the Lord, and he inclined unto me and heard my cry. ஹல்லேலூயா. பாருங்க, வந்து சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். என் ஜனமே, நீ வேண்டிக் கொள்ளும் போது தாமதம் உண்டாகத்தான் செய்யும். நீ கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்காக நீ பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது அவர் உன்னிடமாய் அவர் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்பார். என் ஜனமே, எத்தனை பேர் நாம் பொறுமையோடு இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்பங்கள் வரும்போது நாம் அமைதியா இருக்கக்கூடாது. துன்பங்கள் வரும்போது நாம் அமைதியா, ஒரு ஆபத்து வருதுன்னா பாருங்க, தண்ணிக்குள்ள ஒருத்தர் உங்களுக்கு தூக்கி போடுறாங்க. நீங்க ஆத்துலயே வந்து கடல்ல வந்து திடீர் தண்ணி மிகுதியா வந்துருது. வரவன் நீங்க என்ன, உங்களை முங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் செய்யணும்? நீச்சல் தெரியலன்னா, நீச்சல் சொல்லுவது பரிசுத்த ஆவியை குறிக்குது. நீங்க இல்லைன்னா கையாவது ஆட்டணும். கையை மேல ஆட்டணும். ஐயோ நீச்சல் தெரியல, பிள்ளைக்கு காப்பாத்துன்னு யாராவது வந்து காப்பாத்துவாங்க. நீச்சல் தெரியல, கையாவது அசைக்கணும். வந்துட்டு
அது இல்லைன்னா அப்பதான் நீ கையை அசைக்கும் போது கர்த்தர் வருவார். நம்முடைய பரிதாபத்தை பார்த்து ஆண்டவர் விடுவிப்பார். அப்ப கர்த்தருக்காக நீ பொறுமையுடன் நீ காத்திருக்கணும். அவர் என்னிடமாய் சாய்ந்து. அப்ப பாருங்க, இந்த தேசம், ஐயோ ஆண்டவரே எனக்கு மேல சோதனை வந்துருச்சு, விடுவீங்க. வாயை திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்ல. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, முன்னாடி செங்கடல், பார்வன் போன்னு சொல்லிட்டு இரண்டாவது ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்திட்டார். பாருங்க, எகிப்தில் இருக்கிற பார்வன். அப்ப அவன் சேனையோடு இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வருகிறான். முன்னாடி செங்கடல், வழி இல்ல, பின்னாடி சத்துருக்கள். அவங்க சும்மா இருந்தாங்களா? என்னதான் செஞ்சாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவரே என்னப்பா நீங்க அழைத்து சென்று வந்துட்டு வழியே இல்லையே, எங்க கொன்று போடுவானே சத்துரு, நாங்க என்ன செய்வோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவரே என்னை விடுவியும், நீ விடுவியுமாப்பா, நீ வேற வழி இல்ல, முன்னாடி செங்கல், பாதையே இல்லையே, பின்னாடி சத்துருக்கள், நாங்கள் மடிந்து போய் விடுவோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிற தேவன், நீ ஒருவர் தான் எங்களுக்கு வழி, மனுஷரால் இந்த வழியை உண்டு பண்ண முடியாது, நீர் என்னை விடுவியும் என்று சேனைகளின் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க தேவ ஜனங்க. பாருங்க, அப்ப மோச என்கிட்ட ஏன் முறையிட்டு இருக்க, நேரம் இல்ல, சத்துரு நெருங்கி வந்துட்டான், கோலை நீட்டு. பாருங்க, உடனே சொன்னார். பாருங்க, மதிலாக நின்றது. அந்த செங்கடல நடந்து போனாங்க இஸ்ரவேல் ஜனங்க. நடந்து போய் அப்படியே பெரிய பெரிய அதிசயத்தெல்லாம் செஞ்சார். ஜனங்க நன்றி இல்லாம மறந்துட்டாங்க. பாருங்க, அப்ப ஆண்டவர் விடுவித்தார். நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, நமக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் போது, என்னால வெளியில வர முடியலையே ஆண்டவரே, இதால இங்கே சொந்த பந்தம் கொடுத்து என்னை மீட்க முடியாது, நீதான் மீட்கிற தேவன், இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஆண்டவரே நீங்க என்னை விடுவீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சங்கீத புஸ்தகத்துல அதான் பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் பாருங்க, ஆபத்து கால கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமா, அவர் நம்மை விடுவிப்பார், நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே கர்த்தரை நோக்கி யாரோ கூப்பிடக்கூடாது. மனுஷர்களை, ஐயோ பணம் காசு வச்சிருக்கிறான், அவன் நம்ம விடுவிப்பான்னு போயிடக்கூடாது. ஏழைகிட்டாவது கொஞ்சம் கேட்டா தருவாங்க. பணக்காரன் கஞ்ச பிசினாரி. பாருங்க, ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, தேவ சமூகத்துக்கு சொல்ல விரும்பல. பாருங்க, அப்படி ஐயோ அவ்வளவு சாப்பிட்டமாடா அப்படி பார்ப்பாங்களாம். பாருங்க, அப்படி பிசினாரிகளாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஆண்டவருடைய கிருபையில இந்த சைடு வேம்பார் வந்த எல்லார் வீட்டிலுமே ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கு, நிரந்தரமா நல்ல ஒரு கொடுக்குற ஒரு இருதயம். சாப்பாடு போட்டாலும் அப்படியே மனப்பூர்ணமா அள்ளி வச்சிடுறாங்க, நம்ம தான் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட இருதயமெல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆபத்து காலத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், புலம்ப கூடாது, மனுஷர்கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம ஏதாவது வேதனையா, ஆண்டவர்கிட்ட நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். என் ஜனமே, உண்மையாக தேடுவோரின் உள்ளத்துல கர்த்தர் வந்து விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நேரம் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து நாம் வாசிப்போம். But that on the good ground, or they which in non honest and good heart having heard the word, keep it and bring forth fruit with patience. நல்ல நிலத்தில் நல்ல நிலத்தில். யாரு நல்ல நிலமா இருக்கிறீங்க சொல்லுங்க? நல்ல நிலமா இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நீங்க கூப்பிடணும். வலது கரத்தை உயர்த்தி தான் அல்லேலூயா சொல்லணும். அப்பதான் பாப்பார். எத்தனை பேர் வேதத்தை வாசிச்சு வந்தீங்கன்னா எல்லாரும் யாரும் தெரியாது, அதனால வலது கரத்தை உயர்த்துங்கன்னு அவர் பார்ப்பார். ஆகவே அவர் காண்கிற தேவன் தான். கையில உயர்த்தும் போது வெக்கம் எல்லாம் பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். அதனாலதான் கரங்களை உயர்த்தி நம்ம சொல்றோம் அல்லேலூயா. நம்ம பொறுமை பாருங்க, இந்த இடத்துல அதையும் பார்க்கிறோம். நல்ல நிலமாக நாம் இருக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு எதை கேட்பாங்களா? நல்ல அந்த காதுல வாங்கி இந்த காதுல மறந்துடும். இப்ப பாருங்க எத்தனை பேர் நான் கேட்க போறேன். ஜெபம் முடிஞ்சதும் என்ன இன்னைக்கு வார்த்தை ஈஸியான ஒரு வசனத்துல 3 காரியத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், 2வது பொறுமையை பற்றி நாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும்.
இந்த 3 காரியமாவது நீங்க சொல்லணும். ஒரு வசனத்துல 3 காரியங்களை பற்றி பார்க்கிறோம். அப்ப அந்த வசனத்தை கேட்கணும். நல்ல நிலத்தில் நாம் காணப்பட்டா வசனத்தை கேட்டு அதை உண்மையாய் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார்கள். பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பொறுமை, விதையை போட்டவனே இப்பயே முளைக்கணும்னு சொல்ல முடியுமா? அப்படி வசனம் விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இங்க கவனி. அப்ப பாருங்க, வந்து சிறு பிள்ளைகள் அமைதியா இருக்கணும். அப்ப வந்து விதை போட்டவனே முளைக்காது. அதுக்கு என்னதான்? பொறுமையா இருக்கணும். 3 நாள் 1 வாரம் ஆகும். அதுக்காக நான் பொறுமையா இருக்கணும். கர்த்தர் ஒருவன் திடீர்னு ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. அவர் நம்ம இருதயத்துல வந்து ஆசீர்வதிப்பார். அதனாலதான் உன் இருதயத்துல இருக்கிற பாவங்கள்லாம் சரிப்படுத்தணும், துப்புரவுப்படுத்தணும். தேவனுக்கு எது எது பிரியம் இல்லையோ அதெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா இது சரியில்லை, இது இருந்தா உனக்குள்ள வரமாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லுவார், உங்களோட பேசுவார். ஆகவே அந்த காரியத்தை உடனே இந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடணும். விட்டு விடும் போது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பாருங்க, வந்து உண்மையான வந்து உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து கொண்டு பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களுக்கு தான் வந்து என்று அந்த வசனத்துல வாசிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 21வது சங்கீதம் 19வது வசனத்துல பார்க்கிறோம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். வந்துட்டு வம்புக்குனே கோபம் தூண்டத்தான் செய்வாங்க. நீடிய பொறுமை, இது பிதாவின் குணங்கள், அது உனக்குள்ள இருக்க வேண்டும். யாக்கோபு 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம், Behold, we count them happy which endure, how hot of the patience of Job, and have seen the end of the Lord, that the Lord is very faithful and of tender mercy. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் பாருங்க, இந்த புதிய ஏற்பாடுலயே ஆண்டவர் சொல்றார், வந்து அது பொறுமையா இருக்கிறவர்கள்லாம் யார் தான்? பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே வந்துட்டு பொறுமை, நீடிய பொறுமை நமக்கு இந்த நாட்களில் மிகவும் அவசியம். ஒரு வார்த்தை சொன்னாலும் சகிக்க முடியல. அப்ப வந்து அது தேவனுடைய பிள்ளைக்கு அளவு இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சூடு, 2வது சொரணை, கோபம் எதுவும் வரக்கூடாது. சூடு சொரணை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருணும். பாருங்க, அதுதான் ஆண்டவர் அதான் எடுத்து போட்டார இல்லையா? பாருங்க, அவர் பொறுமையோடு இருந்தாருங்க. இந்த நீடிய பொறுமை பிதாவின் குணங்கள். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா சின்ன வார்த்தை கூட தாங்க முடியலையே. வந்துட்டு ஒரு கணத்துல இருந்து மறுகணத்தை காமிங்கன்னு சொல்றாரு. நமக்கு எச்சிய காரி துப்புனா பாருங்க என்ன அருவம், அவ்வளவுதான். கோபம் எங்க வரும்னே சொல்ல முடியாது, வாயில என்னதான் வரும்னு தெரியாது. அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. பழைய ஏற்பாடுலாம் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்து அபிஷேகம் பண்ணா, முக்கியமானவங்களும் அபிஷேகம் பண்ண வந்துட்டு போவார், நிரந்தரமா இருக்க மாட்டார். புதிய ஏற்பாடுல தான் இருதயத்துல அப்படியே வெளியில போகாம வாசம் செய்கிறார். ஆகவே பாருங்க, இந்த யோபின் பொறுமை கூட நமக்கு என்ன இல்ல. இந்த தொடர்ந்து வாசிக்கும் போது யோபின் சரித்திரம், அதே சரித்திரம் இருக்கு, சரித்திரம் படைத்தார் என்று பார்க்கிறோம். 1ல இருந்து நாம் சீக்கிரம் எடுத்து அதை வாசிக்கலாம். யோபின் சரித்திரம் 1வது அதிகாரம் 1லிருந்து 22 வரை வாசிப்போம். சீக்கிரம். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். தேசத்துல யாரு பேர் சொல்லுங்க, யாரு இருந்தா? யோபு. யோபு. இந்த பிள்ளைய கவனிங்க, யாரு தேசத்துல யாருந்தா? யோபு. சொல்லுங்க. மனசுல கொண்டு போய் கேட்பேன் நான். அந்த மனுஷன் உத்தமனும். அந்த மனுஷன் எப்படி இருந்தானா? உத்தமன், தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான். சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து. தேவனுக்கு பயந்து. இந்த பயம் இருக்கா நமக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தீமையே வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோபு இருந்தால் உத்தமனும் பாருங்க, சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். பொல்லாப்புக்கு விலகணும், பொல்லாப்புக்கு துணையா நிக்க கூடாது. பொல்லாப்புக்கு விலகுறவனா இருந்தான், அதுதான் நீதிமான்.
பாருங்க இந்த யோபை பற்றி பார்க்கிறோம். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். எத்தனை குமாரர்னா யாரு? மகன். குமாரத்திகள்னா மகள். அப்ப பாக்குறோம். அப்ப யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க சொல்லுங்க? 7 குமாரரும் 3 குமார்த்திகளும். மொத்தம் எத்தனை? 10 பிள்ளைங்க இருந்தாங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 7000 ஆடு. இப்ப ஒரு மாடு 2 மாடு கட்டுப்படுத்த முடியல. அந்த காலத்துல ஆடு மாடு, நான் பிறந்த வீட்லயுமே ஆடு மாடு செங்க சேம்பர் இருந்தாலும் நிறைய பழுகி பெருகுங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. இப்ப பாருங்க பிராயலு கோழி தேவையில்லாம அதெல்லாம் உடம்புக்கு கிடையாது. இன்னைக்காவது ஒரு நாளும் தெரியாது. அப்ப நாட்டு கோழியை வளர்க்கணும். அப்ப வீடுகள் என்னதான் இருக்கணும்? கோழி ஆடு மாடு எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த இடத்துல பாருங்களேன் எத்தனை 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். பணிவிடைக்காரர் இருந்தாங்களாம். நீங்க தேவன் உண்மையா நீங்க பின்பற்றும் போது உங்களுக்கு வேலை பணிவிடை செய்யறதுக்கு ஆட்களையும் உங்களுக்கு கர்த்தர் தருவார். இவன் நம்ம ஏழை, எனக்கு போய் வேலைக்காரியா, நீ சாப்பிடுறதுக்கு சமைச்சு வைக்கிறதுக்கு வேலைக்காரி ஆண்டவர் தருவார். எப்படி உத்தமனா இருக்கணும், சும்மா தர மாட்டார். இந்த தடவை கர்த்தருக்கு பயந்து இருந்தார் யோபு. ஆகவே பாருங்க இந்த இடத்துல அதான் பாக்குறோம். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். புத்திரரில் எல்லாரிலும் இந்த யோபு பெரியவராயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். இப்ப கீரியும் பூனையுமா இருக்கு. இப்ப பாருங்க இந்த இடத்துல 7 சகோதரரும் 3 சகோதரிகளை அவன் கட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த சகோதரிகளை விருந்துக்கு அழைப்பாங்களாம். எத்தனை பேர் அழைக்கிறோம் பாருங்க. அவங்க சொந்தக்கார் வந்தா விழுந்து கவனிப்பாங்க. பாருங்க வேறவங்க வந்துட்டா மூஞ்சி தொங்கி போயிடும். அப்படி இருக்கவே கூடாது தேவனுடைய பிள்ளைகள். இப்ப பாருங்க யோபுடைய பிள்ளை 7 குமாரரும் இந்த 3 கூட பிறந்த சகோதரிகளை வீட்டுக்கு வச்சு பாருங்க. ஒவ்வொரு வீடுகளையும் 7 பேர் ஒவ்வொரு சகோதரன் வீட்டிலையும் விருந்து. மொத்தமாலாம் கிடையாது பாருங்க. அப்படி ஒவ்வொரு வீடா விருந்து. பெரும்பாலும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதனாலதான் ஒரு சில வீடுகள்ல அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப விருந்து பண்றதுனால. இப்ப ஏன் பாசம் இல்லைன்னு சொன்னா, நீ விருந்து கஞ்சி கூட ஊத்தி தரல, நீ கூட பிறந்த சகோதரி என்ன ஏதுன்னு கேட்கறதே கிடையாது. அதனாலதான் பாசம் இல்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ளணும். கூட பிறந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம். அப்பா இந்த சந்தோஷத்தை தாங்க முடியாது. நம்ம எல்லாரும் சகோதரிகளா இருக்கோம் பாருங்க. அப்ப கூட பிறந்த இந்த குமாரர் பாருங்களேன் எவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். யோபு அப்படி பிள்ளைகளை வளர்த்தார். அந்த 7 குமாரரும் 3 சகோதரிகளை விருந்து சும்மா ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும், அது விருந்து கிடையாது. மட்டன் சிக்கன் என்னென்ன வகையோ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அப்பெல்லாம் வகை வகையா இருக்கும், சொல்ல முடியாது. சைவம் அசைவம் எல்லாம் நம்ம பார்த்தாலுமே எச்சி ஓரும். எதத்தை நம்ம சாப்பிடுறது மலைச்சிக்கிட்டு இருப்போம். கூட பிறந்த சகோதரிக்கு இப்ப இந்த 7 குமாரன் செஞ்சாங்களாம். அதே மாதிரி நீங்க மனதுல சகோதரர் எல்லாம் ஒரு ஆள் தான் இருக்காரு. இப்ப சின்ன பிள்ளைகளா இருக்குங்க. ஆகவே அதை மனதுல வைத்து கூட பிறந்த சகோதரிகளுக்கு நீங்க விழுந்து கவனிக்கணும். அந்த வேத வசனம் சொல்லுது. பார்த்தாங்களா இல்லையா? அதான் பாக்குறோம். ஒரு கடமைகள் இருக்கு கூட பிறந்தவங்களுக்கு செய்யறதுக்கு. ஒரு சில கடமைகள் வேதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க இதை செய்யணும். தொண்டைக்குள்ள போனா என்ன தங்கமா நரகல், அதை பாருங்க. இதை கர்த்தர் உனக்கு கொடுத்தத கூட பிறந்த சகோதரிகளுக்கு விருந்து செஞ்சு நீ சந்தோஷப்படு. அது இந்த இடத்துல பாக்குறோம். தங்களோடு இருக்கும் போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். தானா திங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க பாருங்க. வேற பிள்ளைய நறுக்கு நமட்டி விட்டு செய்கையிலே காது கேட்டுன்னு சொல்லிட்டு, ஏன் நல்லா தானே இருந்துச்சு என் பிள்ளை, உன் வீட்டுக்குள்ள ஏன் இப்படி கத்துது, ஏதோ கிள்ளி விட்டியா, அடிச்சாலும் சத்தம் கேட்கு நமட்டி விட்டுருவாங்க. ஆனா தாம் பிள்ளைக்கு விழுந்து கவனிப்பாங்க. அதெல்லாம் தேவன் பிரியப்பட மாட்டார். ஆகவே நம்ம கூட பிறந்த சகோதரி அவங்களாம் அவ்வளவு நல்லா பார்த்தாங்க. ஒண்ணுமே சந்தோஷமா அனுப்பிவிட்டாங்க. அந்த இடத்துல அதான் பாக்குறோம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து
அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். ஹல்லேலூயா. அப்ப பலி காலையில் ஸ்தோத்திர பலி, உதடுகளினால் சொல்ற பலி, ஸ்தோத்திர பலியை நீங்க செலுத்தணும். ஒருவேளை அந்த நைட்ல ஏதாகிலும் தேவனை தூசித்து ஏதாவது செஞ்சிருப்பாங்க. யோபு என்ன செய்யறாரு? அதிகாலமே எழுந்து பலியிடுறத பார்க்கிறோம். நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். அதனாலதான் ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளும் தொட்டு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஏதாகிலும் தேவனை துக்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா குடும்பத்தை தாக்கும். ஒரு யோனா தான் கீழ்ப்படியாம, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனா அந்த கப்பல் இருக்கிற ஜனமே, இந்த குடும்பமே, கப்பல் குடும்பத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே இந்த குடும்பமே சாயிற அளவுக்கு வந்துடும். ஆகவே வந்துட்டு அதை தான் சொல்றாரு, என்ன அறியாம ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்க. இங்க கவனி, அது வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது பிரசங்கம் பயங்கரமா ஓடுதுங்க. இங்க கவனிங்க வந்துட்டு. அப்ப அது பாருங்க, அது பரிசுத்தம் பண்றாரு காலையில. அதே மாதிரி நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளை அதிகாலை எழுந்து நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசி. இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கவனிங்க, ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். அந்த இடத்துல யாரு? இயேசு கிறிஸ்து. பிதாவை அவனை பார்க்க முடியாது, பிதாவெல்லாம் வரமாட்டான். ஆண்டவர் வரங்களை அபிஷேகத்துக்கு அனுப்புறதோட சரி. இப்ப கர்த்தர்னு சொல்றது அவர் தான் இயேசு கிறிஸ்து. பாருங்க வந்துட்டு அவர் தான் நமக்காக பாவிகளை ரட்சிக்க வந்தவர், அந்த உலகத்தில் வந்தவர். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம் இருக்கு, பிசாசு தைரியமாக தேவ சந்நிதியில அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து என்ன சொல்றாரு? நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். நீ எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக மறுமொழியாக பூமி எங்கும் உலாவி எல்லா குடும்பத்தையும் கெடுத்து, எந்த குடும்பத்துல நம்ம கெடுத்து சமாதான கேடு உண்டு பண்ணுவோம் திட்டம் பண்ணி என்னதான் செய்யறான்? உலகமெல்லாம் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாருங்க. கர்த்தரே யோபுக்கு சாட்சி கொடுக்கிறார். தேவனுக்கு பயந்த நம்ம சொல்லக்கூடாது, மற்றவங்க நம்மளை குறித்து சொல்லணும். இந்த இடத்துல பாருங்க, யோபு பாக்கியவான் என்றுதான் சொல்ல முடியும். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக மறுமொழியாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? என்ன ஒரு தைரியம்! ஆண்டவர்கிட்டே அந்த பிசாசு சொல்றான், நீ ஆசி வச்சிருக்க, விருதாவா உன்னை தூசிக்கிட்டு இருக்கேன், அந்த சொத்துக்குள்ள மட்டும் எடுத்துப்பார் பாப்போம், உன்னை தூசிப்பான். பிசாசு பாருங்க ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தைரியமா சொல்றான்னு பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கழுத ஒட்டகம் நிறைய இருக்கு, ஆடு மாடு எல்லாத்தையும் நீ எடுத்துரு. அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிச்சு. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் தொடுவீரானால். பாருங்க, பிசாசு தொட்டுட்டா போதும், அத்தனையும் தரிசா போயிடும். அப்ப கர்த்தர் தான் நம்மளை தொடணும். ஆகவே அந்த இடத்துல அதான் பாக்குறோம். ஆண்டவர்கிட்ட சாத்தான் எவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்க, உன் கையில் இருந்து அவன் மேல். வாசி. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது 13 வாசி. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் ஒரு நாள் ஒரு குடும்பத்தை பிசாசு பார்த்துட்டான விட மாட்டான். அதனாலதான் நீங்க நல்லா ஜெபிக்கணும், கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தரை சார்ந்து நீங்க இருக்கணும், அதுதான் பாதுகாப்பு. ஆகவே நீங்க அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாக்குறோம், இன்னொரு நாள்ல என்ன செய்யறான்? யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, சகோதரன் இந்த 7 சகோதரன் வீட்டுல சாப்பிட்டாலும் 3 சகோதரி ஆள் நல்லா குண்டாதான் இருந்திருப்பாங்க.
பாருங்க. அப்படி இன்னொரு நாள் பார்க்கிறோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதுகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டிய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அறிவிக்கும்படி வந்தம்பா. பாருங்க, இப்பதான் பிசாசு தொட்டு என்ன செய்யறான் ஒவ்வொன்னா, அது ஆண்டவர்ட்ட அனுமதி கேட்டுதான். பாருங்க, வாசி. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் அவன் இப்படி எப்படி இப்ப இந்த செய்தியை சொல்லிக் கொண்டு இருக்கும் போது வேறு ஒருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெடுத்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டிய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். செய்தி அறிவிக்கதான் அந்த ஒருவன் வாரான். பாருங்க, ஆண்டவர் தப்பு வைக்க உதவி செய்யறாரு. மற்றதுக்கு பூராமே வந்து மடிஞ்சு போறாங்க. 20வது வசனமா 18. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். மேல் விழுந்ததினாலே நம்ம நல்லா கவனிக்கணும். யோபு ஆண்டவர் நேசிக்கிறார். பாருங்க, அப்ப வந்துட்டு அந்த பிள்ளைகள் மேல் விழுகுது. ஆகவே அதனாலதான் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். எந்த ஆபத்து அணுகக்கூடாதப்பா சொல்லிட்டு ஆலை ஆராதனைக்கு அதைத்தான் வர சொல்றோம். செகுட்டு விரிய மாதிரி எவ்வளவுன்னு சொன்னாலும் கேட்கறதே கிடையாது. பாருங்க, அப்ப நல்லவனுக்கு ஒரு சொல்லுதான், கேட்கலன்னா ஆண்டவர் விட்டுருவார். ஆண்டவருமே பாருங்க வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் சுயத்துல என்ன செய்ய மாட்டார், தலையிட மாட்டார். ஆகவே சொல்லி பார்ப்பார். கேட்கலன்னா நஷ்டம் யாருக்கு, சேதம் நமக்கு தான். ஆகவே இந்த பரிசுத்த ஆராதனையில வந்து பிள்ளைகள் எல்லாரும் வர வேண்டும். இந்த வர்ற நாட்கள்ல நீங்க ஜெபிக்கணும். உங்க ஜெபம் சரியில்லை. ஆகவே அப்படி சொல்றாரு, இணையவே விட மாட்டார். அப்படி இல்லை, நம்ம ஜெபம் சரியில்லை, உன் ஜெபம் உயிர் உள்ளதா இல்லை. ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகும்னா நீ மொழிங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபம் நீங்க ஆலயத்துக்கு வான்னு கூட சொல்ல வேணாம். அந்த விருப்பத்தை ஆண்டவர் வைப்பார், வருவாங்க. அந்த ஆத்மா கெட்டு போயிருமே. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? 1000 சாக்கு போக்கு சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. இப்ப நம்ம பேசுறோம், அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம வாய் வராது, அவர் பேசுவார், நாம் கேட்போம். இந்த யோபு கூட அதையும் சொல்றாரு, பேசிக்கிட்டே போறாங்க சொல்லிட்டு, ஆண்டவரை நீங்க பேசும், வாயை நான் பொத்தி கொள்ளுகிறேன், நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த நேரத்துல பேசவே முடியாது. பேசுற நாட்கள்லயே தேவனோடு ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கணும், ஆலயத்துக்கு கொண்டு வரணும். வீட்டுக்கு வரலையா, ஆண்டவர் கொண்டு வாங்கப்ப. என்ன ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான தேவன் நீங்க சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு தருவேன்னு சொன்னீங்களே. ஆண்டவர் என்ன மறு உத்தரவு இல்லையே, நீ தந்துதான் ஆகணும். யார்கிட்ட நான் கேட்போம், நீங்க பிடிவாதம் பிடிக்கணும். யாக்கோபு அப்படிதான் பிடிவாதம் பிடித்து கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். அப்படி ஒரு பிடிவாதம், பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். இந்த 10 பிள்ளைகளும் பாருங்க அமிழ்ந்து இந்த பெருங்காற்று அடிச்ச உடனே விழுந்து 10 பேருமே செத்துட்டாங்க. வனாந்தர வழியாய், எத்தனாவது வசனம்? 19வது வசனம். வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை, இப்ப பாருங்க ஒவ்வொன்னா போகுது. அப்பெல்லாம் எழுந்திருக்கல, எனக்கு இருந்த 10 பிள்ளைங்க அப்பா எவ்வளவு நேசமா அன்பா வளர்த்திருப்பாருன்னு பாருங்க. அதிகாலையில இருந்து பலியிடுறார், பலி செலுத்துறாரு. அந்த பிள்ளை பாவம் செஞ்சாலும் மன்னிங்கப்பா பாருங்க, பலி செலுத்துறாரு. இல்லை பிள்ளைய அப்படிலாம் பாதுகாத்து பார்த்து 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 பாருங்க வளர்த்த பிள்ளைய 10 பிள்ளைகளும் போனா, நமக்கு ஒரு பிள்ளைய போனதை தாங்க முடியல. பெரிய பிள்ளை இறந்தப்போ கூட ஆண்டவர்கிட்ட இருக்கு, இருந்தாலும் ஒரு பிள்ளைய தாங்க முடியல. 10 பிள்ளைகள்லாம் என்ன ஆகும்? இந்த இடத்துல அதான் பார்க்குறோம். அப்பதான் எழுந்து நிற்கிறார். இன்று பிள்ளைகளுக்காக தான் நான் இந்த சொத்துக்கள் அதெல்லாம் நீங்க கொடுத்தீங்க,
இப்ப பிள்ளைகளாம் போச்சு, நான் இருந்து எனக்கு ஒன்றும் இல்லப்பா. அப்பதான் தாழ்த்துறாரு. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். சிரைத்து, அதனாலதான் யாரும் இறந்துட்டா மொட்டை போடுறாங்க. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது பாருங்க. அந்த இடத்துல அதான் பாக்குறோம். பழைய ஏற்பாடு இது. நான் ஒன்றும் இல்ல காமிக்கிறதுக்கு தான் அந்த மொட்டை எடுக்கிறது. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கற்பத்துல வரும்போது 200 பவுன் நகையோட வந்தீங்களா? சொல்லுங்க பாப்போம். ரட்சிக்கப்பட்டவங்களே ரட்சிக்கப்படாதவங்க, அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். தாயின் வயிற்று பிறக்கும் போது நிர்வாணியாக நான் பிறந்தேன். அடுத்து என்னது? நிர்வாணியை அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இவைகள் எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாக்குறோம் பாருங்க. யோபு 2வது அதிகாரம் 7 - 10 வரை சீக்கிரம் எடுத்து வாசி. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். பிள்ளையும் போச்சு, 2வது இருக்கிறதெல்லாம் போச்சு, தன்னை தாழ்த்திட்டாரு. அப்படி இருந்து அப்படி நம்ம பொறுமையா இருக்க முடியுமா? சொல்ல தாங்க முடியல. வந்துட்டு நீ சொல்லி நான் கேட்கணுமா? அவர் பெரிய மனுஷன் தாண்டா, அவர் பாஸ்டரா, இது மனுஷன் பாருங்க. அப்படி அற்பமா என்றோம் வந்துட்டு அது மனுஷனா ஆண்டவரான்னு அவர் எழும்பி காமிச்ச பிறகு தெரியும். ஆகவே ஒருவராகில் நீ அற்பம் எண்ணக்கூடாது. இந்த இடத்துல பாக்குறோம் வந்து அந்த உச்சி தலையிலிருந்து பிள்ளைகள்லாம் போச்சுங்க பாருங்க. அவரு எவ்வளவு பொறுமையா இருக்கிறார். அதை யோபின் பொறுமையை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு புதிய ஏற்பாடுல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். உச்சி தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பற்களால் அவனை வாதித்தார். சின்ன பற்கள்ல கொடூரமான பற்கள். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார். சாம்பல் எவ்வளவு ஒரு ராஜா பாருங்க. ஒரு ஓது வாழ்ந்து கிடக்கூடாது. வாழ்ந்து கிடது அந்த வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன். எப்பயும் போல அந்த ஏழைகளா இருந்து பணக்கார ஆகுறது அந்த வேதனை இருக்காது. ஏன்னா நல்லா இருந்துட்டு வசதியா இருந்துட்டு வாழ்ந்து கெட்ட குடும்பம் அநேகமா இருக்கு. இந்த இடத்துல பார்க்க நல்லா வாழ்ந்தாரு, கடைசிக்கு பிள்ளைகளும் போச்சு. இந்த மனைவி தான் ஒரு மூலையில, அது கூட மதிக்க மாட்டுது இருக்கு. ஒட்டகம், மிருக ஜீவன்கள், வேலைக்காரி யாருமே மதிக்க அவரை ஒண்ணும் இல்லையே பாருங்க. இல்லாத போதுதான் தேவனை மறுதளிக்கல. அந்த ஆண்டோடைய நாமத்துல நம்பிக்கை வச்சு என்ன சில பொறுமையாக இருக்கிறார். இந்த பொறுமை எத்தனை பேருக்கு இருக்கு? அவர் கடைசிக்கு என்ன செஞ்சுட்டாரு? எல்லாம் போயிருச்சு. சரீரமும் என்ன செஞ்சிரு? பற்களால். அதான் பாக்குறோம். அவன் தன் ஓட்டை எடுத்து என்னதான் செஞ்ச? என்னதான் ஓட இருந்திருக்கும்? ஒருவேளை தேங்காய் சிரட்டையா இருக்குமோ, இல்லாட்டி மம்பான இருக்கு பாருங்க, அந்த ஓடான்னு தெரியல. அப்ப இந்த ஓடை எடுத்து என்ன சுரண்டி கொண்டு சாம்பலிலே நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, எவனை பார்த்து? கணவனை பார்த்து, யோபை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? நீ என்ன உம்முடைய உத்தமத்துல பாருங்க. ஒரு சிலர் கூட ஆலயத்துக்கு நீயும் போய்கிட்டு தான் இருக்கிற, என்ன ஒரு விடுதலை இல்லை, ஒன்றும் இல்லை, பேசாம இருமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு யோபின் பொறுமையை பற்றி பாருங்க. பொறுமையாக இருக்கணும். நான் பொறுமையோடன் சங்கீதத்தில் பார்த்தோமே, 40வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த யோபும் கூட பொறுமையாக இருந்தார். என் ஜனமே, நீ வேண்டிக் கொண்டு அது விண்ணப்பம் வீண் போகாது. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். மனைவி, யோபுடைய மனைவி என்னதான் சொல்றா? நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். ஜீவனை விடும், இந்த வாழ்க்கை வேண்டாம், இனிமே ஒண்ணும் நடக்காது, உன் சரீரமே போச்சு, உயிர் தான் எலும்புக்குள்ள இருக்கு சொல்லும் போது, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம். நன்மை மட்டும் வேணும். ஒரு சிலர் பார்த்து விடுதலை ஆயிருச்சுன்னா மறந்தே போயிருது. இந்த நன்றி இருந்தா ஆலயத்துக்கு வருவோம், தேவனை துதிப்போம், நம்ம ஜீவியங்கள ஒரு மாற்றம் உண்டாகும், பொறுமையுடன் இருப்போம், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம். இந்த இடத்துல பாருங்க, நன்மையை நான் பெற்றோமே, மனைவியை பார்த்து யோபு சொல்றார், நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். எவ்வளவு அந்த ஒரு தாழ்மையின் பாருங்க. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. உதட்டுல கூட என்ன செய்யல? பாவம் செய்யல. நம்ம ஏதாவது சின்ன வார்த்தை பேசிட்டாலும் வாய் அண்டா மாதிரி பலந்துக்கிட்டு என்ன செஞ்சிடறோம்? வஞ்சிடுறோம், சத்தம் போடுறோம், பொறுமை இல்லை. ஆகவே நாம் நினைத்து கொள்ள வேண்டும்,
பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், வாசிங்க. இந்த யோபு பவுலும் சீலாவும் எங்க வாசிக்கிறோம், அதை எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 23, 24. அவர்களை 26 வரை வாசிப்போம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். போதும். இப்ப முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். இரண்டாவது உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். மூன்றாவது ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணும். ஒரு உறுதி வேணும். மூன்றாவது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபம் என்பது என்ன சொல்லுங்க? ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. தேவன் நமக்கு பதில் உத்தரவு கொடுக்கும் வரை ஜெபிப்பதுதான் உண்மையான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துல தான் பார்க்கிறோம். காவலில் இருக்காங்க யாரு? பவுலும் சீலாவும். அவங்க அநேக அடிகள் அடிக்கப்பட்டாங்க. அவங்க எதை தீமை செஞ்சாங்களா? ஒண்ணும் இல்ல, அவங்க நன்மை செஞ்சாங்க. இயேசு நல்லவர். அவங்க பெற்ற ரட்சிப்பை மற்றவருக்கு சொன்னாங்க. இந்த நாமத்தை, இயேசுவின் நாமத்தை சொன்னா திரளாய் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த பொறாமையினால சிறைச்சாலையில போட்டாங்க. இந்த ராத்திரில அவங்க என்ன செய்யல? வேதனைப்படல. ஐயோ வலிக்குதே, ஒரு தழும்பா இருக்கே, தேங்காய் எண்ணெயை தடவுல. அங்க எதுவும் இருந்திருக்குமா? இல்ல பாருங்க. அந்த இடத்துல கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, என் ஜனமே நீ பொறுமையாக இருந்து ஜெபத்துல உறுதியா இருக்கணும். மூன்றாவது ஜெபத்துல உறுதியா இருக்கணும். 24வது வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். உள்காவல் சிறைச்சாலையே இருக்கு. சின்ன குற்றம்னா எதுக்கு இருப்பாங்க? வந்துட்டு உள்காவல், தப்பிச்சு போயிடுவாங்க. தப்பிச்சு வரக்கூடாதபடி இரும்பு கதவன் கூட வாசிக்கிறோம். அப்ப 25 வாசி. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். என்ன செஞ்சாங்க? கவலைப்பட்டாங்களா? கவலையே இல்லை. சின்ன ஒரு சோதனை, மல்லாக்கா குப்பரக்கா படுத்து அழுகுறோம் பாருங்க. வந்துட்டு அப்படி ஒருபோதும் நம்ம செய்யக்கூடாது. அவங்க எவ்வளவு சோதனை உபத்திரம் வருது, எனக்கு மாறி யாருக்கும் வரக்கூடாது. உனக்கு ஒவ்வொருத்தருமே வரல. ஒவ்வொருத்தரை வந்துட்டா கர்த்தர் இருப்பார் பாருங்க. நம்ம தாங்கக்கூடிய சக்தியை ஆண்டவர் தருவார். திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க மாட்டார் என் ஜனமே. அதுக்கு வழிவாசல போக்க வழியை நம்ம காண்பிப்பார். இந்த இடத்துல கவலைப்படல, அவர் ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். யாரு பாடி துதித்தாங்க? பவுலும் சீலாவும். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். காவலில் பாருங்க. அந்த இடத்துல காவலுக்கு இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க. எதை கேட்கிறாங்க? அங்க பாடி ஜெபிக்கிறத கருத்தா கேட்கிறாங்க. ரட்சிக்கப்படாத ஜனம். ஆனா அங்க சிறைச்சாலை நிறைய பேர் கட்டுண்டோர்களா இருப்பாங்க. அவங்க மாத்திரம் இல்ல, அவங்க எல்லாரும் வந்து கேட்கிறாங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவருடைய அவர்கள் அசைக்க வேண்டும். உன் ஜெபம் உயிர் உள்ளதாய் இருக்க வேண்டும். இந்த ஜெபத்துக்கு என்னதான் வேணும்? உயிர் உண்டாகணும். உயிர் உண்டாகணும். நீங்க என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு ஜெபிக்கணும். ஒரு வேண்டுதல் சொன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஜெபம் பண்ணி முடிச்சிடுறது. ஏதோ கடமைக்கு வந்து வசனத்துல பாக்குறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் சந்தோஷமாய் ஜெபிக்கணும். இந்த பவுலும் சீலாவும். சீலா யாரு? ஆனா பெண்ணா? ஆண் தான். சீலான்னு சொன்னவரும் என்னடா பெண்ணா இருக்குன்னு ஆண். பவுலும் சீலாவும் ஆண்கள். அவங்க இது ரெண்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அவர் நாமத்தில் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றது உறுதியோடு ஜெபிக்கிறாங்க. இந்த வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அவங்க ஜெபிக்கிற ஜெபம் காவலில் இருந்த எல்லாருடைய பாவ கட்டுகளும் கலண்டது. ஆகவே நீ வீடுகளிலும் சரி, ஆலயத்தில் நீங்க எந்த நேரம் வந்து ஜெபிக்கலாம். ஜெபித்து நேரம் கிடைக்கும் போது, இந்த வாய்ப்பு இருக்கும் போது நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஜெபிக்கும் பொழுது 2 பேர் பாருங்க, 2 பேர் கூடணும். கணவன் மனைவி, மகன் தகப்பன், தாய் மகள், அப்படி 2 பேர் நீங்க இருக்கலாம். தனியா நீங்க இருந்தாலும் நீங்க விசுவாசித்து ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்பார். அசைக்கணும்.
வஸ்திரமே அசையாது. நம்முடைய ஜெபம் உயிர் உள்ளதாய் இருக்கணும். அப்படி பாருங்க, இந்த இடத்துல எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு இது என்ன நடக்குது? இந்த இடத்துல என்ன ஜெபம் கேட்டது காரணம் சொல்லுங்க. ஒருமனப்பட்டாங்க. எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அவர் இருப்பார். நம் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனம் இருந்தா அவன் குடும்பத்தை அசைக்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனதின் ஆவி இருந்தா ஒருவராகிலும் உங்களை அசைக்க முடியாது. இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நாம் இந்த கடைசி காலத்தில் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஜெபம் பாருங்க சபையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. என் ஜனமே, இந்த கடைசி காலத்து வந்திருக்குதா நம்ம ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜெபம் சபையை உயிர்ப்பிக்கும். ஜெபம் ஜெயத்தை உண்டாக்கும். என் ஜனமே, ஜெபம் நாம் பண்ணுகிற ஜெபம் பரிந்து பேசும். ஜெபம் நினைத்ததை சாதிக்கும். ஜெபம் சாத்தானை துரத்திவிடும். நீ ஜெபிக்க ஜெபிக்க சாத்தான், இந்த சாபத்தின் பிசாசு ஒருபோது நம் குடும்பங்களிலேயோ நம் ஜீவியங்களிலோ இருக்க முடியாது. ஜெபம் சாத்தானை துரத்திவிடும். ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும். ஜெபம் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. என் ஜனமே, ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும். ஜெபம் நன்மையை உருவாக்கும். ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சாய் இருக்கிறது. என் ஜனமே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். ஜெபம் தேவ ஜனத்தின் ஆயுதமாக இருக்கிறது. என் ஜனமே, நாம் இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாகவே இருக்கிறார். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. என் ஜனமே, ஜெபம் நம்மை சுற்றியுள்ள சத்துருவின் கட்டுகளை உடைக்கிறது. நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது பிசாசு கண்டு நடுங்கி ஓடி போவான். நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது. நாம் ஜெபிக்கும் போது தேவ பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நாம் ஒரு மனதோடும் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்குது. என் ஜனமே, நாம் ஜெபிக்கும் போது நம் குடும்பங்களில் உள்ள எல்லா சாபங்களையும் நீக்கி அதை அகற்றி விடுகிறார். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையான முக்கியமானதே ஜெபந்தான். நாம் ஜெபிக்கும் போது எல்லா பலவீனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் கடன் பிரச்சனைகளையும் கர்த்தர் விடுவிக்கிறார். நாம் எத்தனை பேர் இந்த கால வேளையில அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஜெபத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போமாக. இந்த ஜெபத்திலே எதவனாலும் நீ சாதிக்கலாம். எந்த காரியமானாலும் சரி, என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னார். அவருடைய சித்தத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நாம் எழுந்து நிற்போமாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று கர்த்தர் பேசினார். எத்தனை பேர் இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்? 3 காரியத்தை பற்றி இந்த வசனத்துல பார்த்தோம். முதலாவது என்ன? பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இந்த வசனத்து 3 காரியம். நம்பிக்கையிலே, எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்பிக்கையிலே. 2 சொல்லு, சத்தம் காணாது, எல்லாருமே சொல்லுங்க. உபத்திரவத்திலே என்ன செய்யணும்? பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க பாப்போம். 1 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கண்களை மூடுவோம். இந்த வேளையில எத்தனை பேர் திருவசனத்துக்கு ஒப்பு கொடுங்க? ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தை நம்பி நம்பிக்கையில் சந்தோஷமா நான் இருப்பேன். நான் உபத்திரவத்தில் பொறுமையாய் இருப்பேன். எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம்? இந்த நேரம் முக்கியமான நேரம். வார்த்தை கேட்ட வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிற நேரம். அதுதான் மெயினானது. நம்ம இருதயத்துக்குள்ள போகணும். இந்த வார்த்தை ஜெபத்தில் உறுதியாய் நான் தரித்திருப்பேன். பவுலும் சீலாவும் உபத்திரவத்தில் இருக்கும்போது அதை நினைக்கல. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார். சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாங்க. கர்த்தர் விடுவித்தார். என் ஜனமே, நீ பொறுமையாக இரு. கர்த்தருக்காக பொறுமையாயிரு. அவர் உன்னிடமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலை அவர் கேட்பார்.
செய்வார், அவர் உன்னை விட்டுவிப்பார். ஒவ்வொருவரும் கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருப்பேன். ஆண்டவரே, உபத்திரவத்திலே பொறுமையாய் இருப்பேன். ஜெபத்திலே உறுதியாய் நான் தரித்திருப்பேன். எல்லாரும் தீர்மானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சின்ன சின்ன வார்த்தையை கூட என்னால தாங்க முடியல. ஆண்டவரே, தாங்குற சக்தியை தாங்க, சகிப்பு தன்மையை தாங்க, நீடிய பொறுமையாகிய கனியை தாங்க என்று நான் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருந்து, உபத்திரத்திலே பொறுமையாயிருந்து, ஜெபத்திலே உறுதியாய் தரித்து கொள்ள கர்த்தர் தாமே ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். வெறுத்திடுவாரோ உன்னை மறந்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நம்பிக்கையே விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிகல்ல கத்துட பக்கத்துட மன துர பக்கத்துட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, செய்தியின் பகுதி, சங்கீத பகுதி எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நடத்தி தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் அமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ நீதியின் ராஜா, நீ சர்வ வல்லமையிலே தேவன், நீ பரிசுத்தம் உள்ள தேவன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதிகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் பகுதியை நீ பொறுப்படுத்தி நடத்தி தந்தீங்க, ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை ஆசீர்வதிச்சீங்க. ஆராதனை பகுதியில தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் சங்கீத பகுதியை ஆசீர்வதிச்சீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, காணிக்க பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியாக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, அவ்வத்திருவத்திலே பொறுமையாயிருங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசினீங்களே, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, இந்த மூன்று ஜீவியத்தில் காணப்படட்டும். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. உங்களுடைய எக்கால சத்தம் கேட்கும் போது உண்மை சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரிடம் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.